தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்க போகிறது எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 4 நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மொபைல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Amazon.comல இப்போ தான் ஃபர்ஸ்ட் சேல் நடந்தது. ஸோ லக்கிலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேல்லேயே ஒரு மொபைல் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. நம்முடைய நண்பர்கள் எதிர்பார்த்ததுனால நான் வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் யூனிட் தான். Amazon பாக்ஸ்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ நார்மலாக அவங்களோட டிசைன் ஸ்டைல் அப்படியே இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நீட்டான ஒயிட் டிசைன் ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு ஓவர் கலரிங்கும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு ரேப் பிரித்து பார்த்ததுனாலே உங்களுக்கு அந்த 4 அப்படின்ற இதில் லோகோ மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும். பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. 3GB மற்றும் 32GB மாடல் இது. ஸோ 3GB ரேம் கொண்ட இந்த மாடலுடைய விலை பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய். இது வந்து முதல்ல நீங்கள் 7000 ரூபாய்க்கு 2GB மாடல், 11000 ரூபாய்க்கு 4GB மாடலும் கொடுக்குறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் 5V 2A சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜர் போதுமானது. ஸோ ஓவராலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக இந்த கருப்பு கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய Redmi Note 4 எப்படி இருந்ததோ அதே ஃபோன் கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்தா எப்படி இருக்குமோ பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளாக் கலர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நாளைக்கு முன்பாக நாம் யூஸ் பண்ண பேசிக் மாடல் எல்லாம் பிளாக் கலர் யூஸ் பண்ணோம். பட் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் கோல்ட் கலர் வந்ததுக்கு அப்புறமாக திரும்பவும் இவங்க கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா, டியூல் டோன் டியூல் எல்இடி ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ லோகோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பாக வந்த மாடலில் இருந்தது போல் ஸ்பீக்கர் வந்து பின்பக்கமாக கிடையாது. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஜியோ சிம் வந்து அழகாக ஒர்க் ஆகுது. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக், அதுக்கப்புறமா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டாக்டைல் ஃபீட்பேக் நல்லாவே இருக்குது. கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் ப்ளஸ் பிரைமரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, ப்ராக்சிமிட்டி சென்சர், அதே போல் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் கொண்ட 2.5D கிளாஸ் கொண்ட HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பகுதியில் இருக்கிற பட்டன்ஸ் எதுவுமே வந்து பேக்லிட் கிடையாது. முழுக்க மெட்டல் பாடியில் செஞ்சுருக்காங்க. ஸோ 3Sக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் டிசைன் வந்து மாறி இருந்தாலும் அந்த ஓரளவுக்கு டிசைனே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்பீக்கருடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். கீழ்ப்பகுதியில் கொடுத்துருக்காங்க புது டிசைனில். பழைய டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி தான் 2 ஃபோனுமே. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதற்கு முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக சைட்ஸில் எல்லாமே கர்வியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். Snapdragon 1.4 GHz 435 octa-core chipset கொடுத்துருக்காங்க. Adreno 505 GPU, 5 இன்ச் கொண்ட HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5D கிளாஸோட. இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா 3GB RAM மற்றும் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 13 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பச்சர் சைஸில், 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 128GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் மெமரி கார்டு போட்டுக்கலாம். 4100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 2GB RAM மாடல் மற்றும் 4GB RAM மாடலும் கொடுக்குறாங்க. அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் மற்றும் 11000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலரில் வருது, கோல்டு, கிரே அண்ட் பிளாக். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது Amazon.com மற்றும் me.comல மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 5 இன்ச் டிஸ்பிளேன்றதுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3GB ரேமில் நமக்கு 1.8GB RAM வந்து ஃப்ரீயாக இருக்குது நார்மலாகவே. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மார்ஷ்மெலோ தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு நகட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆப்ஷன் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமாக இதுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32GBயில் நமக்கு இந்த ஃபோனோட ஸ்டார்ட் அப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 24GB வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோனோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு முன்பாக நான் Redmi 3S மற்றும் 3S Prime எல்லா மாடலும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். Redmi ஃபோனில் எப்பவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு தேவையான சென்சர்ஸ் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் VR யூஸ் பண்ணுறதுக்கான சென்சரும் இருக்குது. ஜைரோஸ்கோப் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்சர். நீங்கள் VR வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால உங்களுடைய டிவி, AC எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ இந்த கேமராவோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல தான், ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இதோடைய ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீட் இப்போதைக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோட இமேஜ் குவாலிட்டியோட சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இண்டோர் கண்டிஷனில் ஓரளவுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக நல்லா இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி 3S விட கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ரெட்மி 3S மற்றும் ரெட்மி 4 உடைய கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்ததாக அந்த வீடியோவை போடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறேன். இன்டெப்த் கம்பேரிசன் ப்ளஸ் உங்களுக்கு ரெட்மி Note 4 கூட கம்பேரிசன் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். 3 ஃபோனையும் சேர்த்து என்னால் முடிஞ்சால் ஒரு கம்பேரிசன் வீடியோ கொடுத்துடலாம். இதோட ப்ரௌசிங் ஸ்பீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான ப்ரௌசிங் ஸ்பீடாக இருக்கும். ஒரு லோடிங்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு லேகும் கிடையாது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிளாக் கலர் ஒரு யூனிக் ஃபீல் கொடுக்குது. 5 இன்ச் டிஸ்பிளே மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே அக்யூரேட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் இந்த ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ ப்ளஸ் கேமிங் ரிவ்யூ எல்லாத்தையுமே சேர்த்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.